இன்னைக்கு நம்ம கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. மிஸ் ஆர்த்தி, a licensed clinical psychologist கம் psychotherapist, also a very good friend of mine. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ADHD. ADHD இருக்கா இல்லையா? நான் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஆடிட்டே இருக்கேன், இல்லை நான் ஃபோன் பேசுகிறப்போ நடந்துகிட்டே ஃபோன் பேசுகிறேன், என்னால் அட்டென்டிவாகவே இருக்க முடியல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் ஒரு படம் பார்க்க முடியல, இல்லை ஒரு புக் படிக்க முடியல, எனக்கு ADHD இருக்குது. லைக் இதுக்காக ஒரு அசஸ்மெண்ட்டு அப்படின்னு நான் வரணுமா? எனக்கு அசஸ்மெண்ட்னா நான் ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக வரேன், எனக்கு வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா. And how does social media impact ADHD? So இந்த doom scrolling அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் இட் அடிக்ஷன், இஸ் இட் ஹெல்த்தி? நிறைய பேர் அதை கோப்பிங்னு கூட சொல்கிறாங்க. Do you think social media has made us very fast? For example, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் ஓடுறோமா? பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய கிரியேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்குறேன். ஃபோனு தான் பிரச்சனை, ஃபோனால தான் இவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு நிறைய ஐ ஹியர். இஸ் இட் ரியலி கிரியேட்டிங் இம்பேக்ட்? ஆஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், how is your relationship with your phone? It was poor. It was poor, especially when I was doing my MPhil. ஸோ எல்லாருக்கும் ADHD இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு சில சிம்டம்ஸ் இருக்கலாம் which might seem like ADHD but it is not. அந்த மாதிரினா என்னெல்லாம் சொல்வீங்க? அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஏஐன்றது பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஆகிட்டு வருது. அண்ட் நிறைய பேர் ஏஐ அவங்களோட பர்சனல் ஃப்ரெண்டாகவும் சரி தெரபிஸ்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை how do you see ஆர்த்தி? ஹாய், வெல்கம் டு மை பாட்காஸ்ட் நித்தி அன்ஃபில்டர்ட். இன்னைக்கு நம்ம கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. மிஸ் ஆர்த்தி, a licensed clinical psychologist கம் psychotherapist, also a very good friend of mine. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ADHD. ADHD இருக்கா இல்லையா? And how does social media impact ADHD? So, welcome to the podcast, Aarthi. Thank you so much for having me. Actually, I'm very excited to talk about this topic. So I was waiting so eagerly to ask this one question. எல்லாருக்கும் ADHD இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Okay, that's actually a very interesting question because நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா நம்ம, people come and say அவங்க டெஸ்டிமோனி ADHD இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் என்னோட ப்ரைவேட் கிளைண்ட்ஸே கூட தேர் லைக் அசஸ்மெண்ட்காக வராங்க ADHD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. I think ADHD is an underdiagnosed. It has been underdiagnosed ரொம்ப நாளாவே. And now with awareness and now with people talking in social media, it has found its own spot. So I think ADHD வந்து எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, people are finding it with assessments. People are getting diagnosed. அதிகமாயிட்டு தான் இருக்கு prevalence. And at the same time, it can also be overdiagnosed. ஓவர் டயக்னோஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. பிகாஸ் பீப்புள் யூஸ் சோஷியல் மீடியா இல்லையா, அங்கே வர எல்லா கான்டென்ட்டுமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்க மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பீப்புள் போஸ்ட் கான்டென்ட்ஸ் which makes them feel more relatable and a short span of time. So if I say distractibility, if I say forgetfulness, if I say couldn't able to கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் மோர் ரிலேட்டபிள். எல்லாருக்குமே இது இருக்கு இல்லையா அந்த சிம்டம்ஸ், மறந்து போறது, we couldn't able to concentrate. கடைசி அப்ப படிச்சிருந்திருப்போம், ஸ்கூல் டைம்ல படிச்சிருந்திருப்போம். ஸோ லைக் இப்போ சடன் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் தேம். அண்ட் தட் இஸ் why people could able to like relate to ADHD diagnosis more than anything else. Right. Beautifully said. So இப்போ ADHDன்னு சொல்றப்போ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதுல கேன் யூ கிவ் எனி கிளினிக்கல் இன்சைட்? ஓகே, ஸோ ADHD இஸ் அ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கணும். தட் இஸ் பிலோ 12 years of your age. ஓகே, ஸோ அது வந்து இட் ஹேஸ் 2 to 3 types. ஒன்று வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து inattention, இன்னொன்று வந்து combined presentation. Can have both hyperactivity and inattentiveness. ஸோ குழந்தைங்க வந்துட்டு when they are hyperactiveனா லைக் ஒரு மோட்டார் விட்டு
ஓடிட்டே இருக்க மாதிரி they'll like run, they'll jump on the furnitures, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. when it comes to inattentive presentation, மறந்து போறது நிறைய இருக்கும், நிறைய பொருள் தொலைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கன்சர்ன்ஸ் இருக்கும். so this comes from the childhood, and some kids can have both. And the very funny fact here is, not funny but very serious fact here is, it is underdiagnosed in girls, women, and adults. Okay. Right. ஸோ நிறைய நான் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன், எனக்கு வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஆடிட்டே இருக்கேன், இல்லை நான் ஃபோன் பேசுகிறப்போ நடந்துகிட்டே ஃபோன் பேசுகிறேன், என்னால் அட்டென்டிவாகவே இருக்க முடியல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் ஒரு படம் பார்க்க முடியல, இல்லை ஒரு புக் படிக்க முடியல, எனக்கு ADHD இருக்குது. இருக்கா அப்படின்றத விட எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கெட் எவாலுவேட்டட். நமக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நல்ல விஷயம் தான். இட் இஸ் லைக் யுவர் சஃபரிங் இஸ் ட்ரூ. உங்களுக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, அந்த டிஃபிகல்ட்டியை கெட் எவாலுவேட்டட். டயக்னோசிஸ் பண்றதை விட செல்ஃப் அவேரா இருக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ யூ கெட் அன் ஐடியா, நமக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, எஸ்பெஷலி இன் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். ஒரு விஷயம் செய்யறதுல, ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்றதுல, ஒரு விஷயம் வந்துட்டு சஸ்டெயின்டா உட்காந்து பண்றதுல, லைக் புக் படிக்கிறது, படம் பார்க்கறது, அதுலலாம் டிஃபிகல்ட்டி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா கம் அண்ட் கெட் அசிஸ்ட் தேன் self-diagnosing. Okay. So I get that from a professional space. I absolutely agree with you. Somewhere ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அப்படின்றது மக்கள் மத்தியில் that I see. லைக் இதுக்காக ஒரு அசஸ்மெண்ட் அப்படின்னு நான் வரணுமா, எனக்கு அசஸ்மெண்ட்னா நான் ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக வரேன், எனக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் ஒரு சின்ன அசஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இது கிடையாது, வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நிறைய ஈவன் when I say லைக் கோ மீட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்றப்போ, நான் பாட்டு ஒரு பிரச்சனையில இருக்கேன், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், இது எதுக்கு பெருசாக்கணும்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அசஸ்மெண்ட் பத்தி ஒரு ஸ்டிக்மா பிரேக் பண்ணணும் அப்படின்னா what do you have to say? Okay, that's actually a valid point. Thank you for acknowledging that, because ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற வேர்டே ஒரு ஸ்டிக்மடைஸ்டா மக்களுக்கு வந்து இருக்கலாம். going to a psychiatrist, clinical psychologist, assessments, அது எல்லாமே. So I'll just tell what happens in assessments and when people who come with ADHD என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ என்னோட ப்ரைவேட் ப்ராக்டிஸில் அதிகமாக நான் பார்க்குறது என்னன்னா, பீப்புள் வித் ADHD கன்சர்னோட வராங்க அப்படின்னு சொன்னால் they also have comorbidities. உதாரணத்துக்கு anxiety, stress, sleep disturbances, vitamin deficiencies or trauma. It can be anything. So நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் இட்ஸ் வேலிட். ADHD வந்தது, வேற எதுக்கோ டயக்னோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கேன் ஹேப்பன், அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வர்றதை விட அந்த ஹோல் பிக்சர் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். That's what I would say. Very valid. And also ADHD அது நமக்கு ஏன் ஒரு லெஸ் ஸ்டிக்மடைஸ்டாக இருக்கு தேன் அதர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொன்னா, லைக் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றதை விட ADHDன்னு சொல்றப்ப இட் சீம்ஸ் லெஸ் ஸ்டிக்மடைஸ்ட், because social media played a very major role here in promoting the symptoms of ADHD. It becomes so relatable, it becomes so easy, like anyone can have it அப்படிங்கிற மாதிரி. And இன்னொரு விஷயம் என்னன்னா, ADHD and autism they both have comorbid conditions. Like அது வந்துட்டு ரெண்டுமே வந்து சில பேருக்கு வந்து they can be present, same presentations இருக்கலாம், comorbid condition இருக்கலாம். But when I say ADHD and when I say autism, which sounds more stigmatized and less stigmatized? Right. Okay, I do agree. I see where you're coming from. Now நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருந்தீங்க, சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. Now சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தா இப்போ ADHD, autism, செல்ஃப் டயக்னோசிஸ் ஒரு சைடு இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ஹவு சோஷியல் மீடியா கான்டென்ட் இம்பாக்ட்ஸ் அஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்க்ராலிங்காக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், நிறைய கேசஸ் வருது வேர் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டூம் ஸ்க்ராலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் இட் அடிக்ஷன், இஸ் இட் ஹெல்த்தி? நிறைய பேர் அதை கோப்பிங்னு கூட சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ லாங் டே ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் டூம் ஸ்க்ரால். ஸோ அது ஒரு ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Actually when you said doom scrolling, it is
a coping strategy. ம் Most people, they won't even qualify for addiction ரைட் when I say doom scrolling. ம் ஸோ டூம் ஸ்க்ராலிங் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து ஏன் டூம் ஸ்க்ரால் பண்ணுறேன் ம் அப்படிங்கிற கேள்வி வருது முதல்ல. நான் எதை வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஐம் டூம் ஸ்க்ராலிங். ம் வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் I am neglecting or avoiding. And maybe it can be ஒரு பை ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ரைட் For instance, I can be overstimulated. I don't want to face the situation. I can have anxiety. ரைட் Or I can just don't want to face the reality. So I just go on constantly like check my phone, scroll it. And the content நமக்கு வந்து எடுத்துக்கிறோம் கூட நமக்கு தெரியாது. ரைட் We just scroll it. ரைட் So what are we avoiding to face it? That is the question when it comes to doom scrolling. ரைட் ஐ see where you're coming from. இப்போ இந்த ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நான் கோப் பண்றதுக்கு தான் இந்த டூம் ஸ்க்ரால்ன்றது பண்றேன். இது எனக்கு பெனிஃபிஷியலா ஹெல்த்தியா எனக்கு அக்கறை வருது. சம்வேர் ஐ ஃபீல் இட் இஸ் ஹெல்பிங். அதனால தான் நான் பண்றேனே. இது ஹெல்த்தியா? It is not. ம் It is not healthy. ரைட் And when I say it is not healthy, I also mean social media can have impact on your mental health, ரைட் especially your attention. ரைட் Yeah. So அது வந்து attention வந்து ஃபுல்லா வந்து டேமேஜ் பண்ணதான் கேட்டா no, யா but it does have an impact. ம் So is it causing a problem அப்படின்னு கேட்டோம்னா yes. ம் To what extent அப்படின்னு கேட்டோம்னா there is something called sustained attention. ம் இப்போ புக்கு படிக்கிறோம், ரைட் இல்ல ஒரு டாஸ்க் பண்றோம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு படம் பார்க்குறோம், ம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு we need to like sustained-ஆ ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் இல்லையா? பட் இந்த டூம் ஸ்க்ராலிங் பண்றதோ இல்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்றதோ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா it brings up all the novel content. ரைட் So you have no idea அடுத்து என்ன கான்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் இப்போ புக்கு படிக்கிறோம்னா we know what comes in the next page. But we are not sure what will happen in the social media. ரைட் And we are not sure how frequent and how lengthy that content will be. யா So ஒரு ரீல் 30 செகண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ரீல் 45 செகண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு படம்னா அது ஒரு 3 hours. யா So it's like ஒரு சொன்ன ஒரு அமௌண்ட். But it doesn't happen in the social media. And that is why our brain is so rewarded. ரைட் It feels like, oh my god, I'm getting a lot of stimulation. Let me just do this. ரைட் கேன் வி கால் திஸ் as cheap dopamine? Yes, I'll come there. Dopamine, yes, we can say that. But dopamine is not always about pleasure. It is also about motivation. யா It is also about, how you take that Yeah. or task எடுத்து பண்றது. Yeah. So lot of other things. So what this social media does is it creates novelty. It holds us. யா And நம்மளோட cognitive capacity-ய அது question பண்ணுது. It constantly overstimulates us. ரைட் And that's why we get hold on to that more than the dopamine. ரைட் ஸோ ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ரீல்ஸ் அண்ட் ஆல் தட் ஒரு சர்டனிட்டின்றது இல்லை. இவ்வளோ நேரம் தான் இது நம்ம பார்க்க போகிறோன்றது. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன ரீல் வரப்போகுது ஆர் இட்ஸ் வெரி ஸ்டிமுலேட்டிங். Yeah. லைக் so many options and so many different ஒரு டேஸ்ட்னு சொல்லலாம் or palette or genre. So it keeps us hooked sort of. True, and of course dopamineன்றது we it's spent in so much அப்படின்றது I understand. Yeah. So dopamine detox. You would have come across that. Yeah, right? of course. Yeah. I want to know your view on that. Yeah. So how I see it is maybe it works for people, right? I haven't tried it to be really honest. And dopamine detoxன்றது பண்றது ரொம்ப கஷ்டமோன்னு எனக்கு தோணும். பிகாஸ் நம்ம ஒரு சோஷியல் மீடியான்றது மட்டும் பார்க்குறோம். பட் சம்வேர் பாட்டு கேட்கறதுல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதுல இருந்து இல்ல டிவி பார்க்கறதுல இருந்து சாப்பிட்றப்போ டிவி பார்க்குறோம், பாட்டு கேட்டே வண்டி ஓட்டுறோம். ஸோ we are doing so many things for dopamine. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமை மட்டும் எடுத்து ஒதுக்கிட்டா நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வருமானா எனக்கு ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் ஈவன் இன்ஸ்டாகிராம் எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சா கூட நம்ம இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ்ல அதை நம்ம எடுத்துக்கிறோமோன்றது மை personal view. So what do you think? True.
True, we do a lot of other stuffs for us to keep engaged, Yeah. which is true. And dopamine detox, it won't detox your whole brain. It won't reset your dopamine production. இல்லையா? What it does is it creates ஒரு ஓவர் ஸ்டிமுலேஷனை குறைக்கிற மாதிரி Right. அண்ட் ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ற மாதிரி. ஸோ ஐ டோன்ட் கான்ஸ்டன்ட்லி கோ செக் மை ஃபோன். Yeah. I don't look for the pop-ups. I don't look for the notifications. நான் என்ன பண்றேன்னா தேவைப்படுறப்ப பார்க்குறேன் நான். Right. That is what we can call it as, ஒரு behavior change மாதிரி. And this is like an overused word, I would say. Right. Dopamine detox அப்படிங்கிறது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இதுல. இப்போ நிறைய பேர் நான் வந்து நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க டு இன்க்ரீஸ் தேர் கான்சென்ட்ரேஷன். அட்டென்ஷனா இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும், நான் அதை டெலீட் பண்ணேன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இஸ் இட் அ ஹெல்தி வே டு டூ இட்? டஸ் இட் ஒர்க்? It can, but for a very short time. Right. Because most of my clients நான் observe பண்ணிருக்கேன்னா they again reinstall it. Yeah. And அந்த யூஸ் பண்ணிட்டு இருந்து டைமை விட திருப்பி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவாங்க. Yeah, I agree. Yeah. And இப்போ ஒரு நார்மல் ஃபோன் யூசேஜ் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 2 hours தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டடான ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மினிமம் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 hours. இவங்க இந்த முடிச்சுட்டு வர அப்போ they use 7 hours. Right. At least minimum 4 hours. Right. So I think it is not helping them. Right. So it's sort of gym போயிட்டு வந்து சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு கான்செப்ட். Maybe. Yeah. How I see this is somewhere I feel like it's sort of ஒரு ட்ரிகர்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு நம்ம வேற விஷயம் பண்றதை விட ஹேவிங் த ட்ரிகர் அண்ட் ட்ரைங் டு ஒர்க் சம்திங் டிஃப்ரெண்ட். சோஷியல் மீடியா என்கிட்ட இருக்கு, ஆனா நான் அதை எப்படி பார்க்காம இருக்கேன்றதுல ஒர்க் பண்ணா பெட்டரா இருக்குமோன்றது ஐ ஃபீல். சம்வேர் அந்த ஸ்பேஸ்ல போனாங்கன்னா இந்த திரும்ப வரப்போ ஒரு 3 hours ஒரு ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுன்றது குறையும்னு எனக்கு தோணுது. Yeah, that works. So I'm shifting my emotional regulation to something else. Yeah. So நான் சோஷியல் மீடியால நான் வந்து கோப்பிங் இது பண்ணாம I'm doing it on something else. புக் படிக்கிறதோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்லோ ஹேபிட் பண்றதோ that can help. Right. Do you think social media has made us very fast? For example, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல ஓடுறோமா? நான் பார்க்குற ரீல்ஸாக இருக்கட்டும் இல்லை எனிதிங் தட் ஐ லுக் ஹுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 3 seconds இந்த விஷயத்த பண்ணுங்க, ஒரு பெயின் பாயிண்ட் சொல்லுங்க, ப்ளஷர் பாயிண்ட் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க டு கெட் டார்கெட் அ பர்டிகுலர் ஆடியன்ஸ்ன்றது. ஸோ இந்த மாதிரி 30 secondsக்குள்ள நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோமோ, எனக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகுதா? I would say no. It like people have done research on this and they are saying social media வந்து ஒரு causing event இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா they are still figuring it out. Okay. Social media has its own impact. Right. நம்மளோட attentionல, நம்மளோட concentrationல. But அதுவே ஒரு sole reason அப்படின்னு கேட்டோம்னா no, it is not. So we still have to காலம் தான் பதில் சொல்லணும். No, the thing is Nithu, we are figuring it out. And also இப்போ நம்ம வந்து if I evaluate people for attention, most of us will have good cognitive capacity. Right. But we don't have that. And the attention span வந்து social mediaனால fragment ஆகுது. Right. ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்க் பண்றேன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 hour நான் உட்கார்றேன்னா I am doing a task and I go and check on I go and check my phone. Right. நான் செக் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோனை ஒரு 3 minutes once or 4 minutes once நான் செக் பண்றேன். இப்போ என்னோட ஒரிஜினல் டாஸ்க் நான் வர்றதுக்கு I need to bring up my mind. Right. And it takes its own time. Right. அந்த ஒரிஜினல் டாஸ்க் வர்றதுக்கு இப்போ அட்டென்ஷன் வந்து கெப்பாசிட்டி ஓகேவா இருக்கு, but it is fragmented now. And that's why it is hard to sit and study. Right. இப்போ kids of this generation ஐபேடாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் ஏர்லி ஏஜில் கொடுக்கறதுனால தான் பிஹேவியரல் இஷ்யூஸ் நிறைய கிரியேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்குறேன். ஆர் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஈவன் கிளைண்ட்ஸ் டீன் செஷன்ஸ் வரப்போ ஃபோனு தான் பிரச்சனை, ஃபோனால தான் இவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு நிறைய ஐ ஹியர். இஸ் இட் ரியலி கிரியேட்டிங் இம்பேக்ட்?
It is creating an impact, especially children who are below 2 years of age. Right. They should never be provided with mobile phones Right. or tabs or any screen activities. 2 வயசு வரைக்குமே they need human interaction. Right. And kids who are like above 2 years to 4 years Right. can have at least ஒரு 30 minutes ஒரு ஹோம்ஒர்க் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு டாஸ்க் பண்றதா இருக்கட்டும் வித் பேரண்டல் கண்ட்ரோல். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட்ல இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல். Right. Yeah. Don't you think it's very difficult to do that at this point in time? It is very difficult because we are completely relying on the social media or the whole digital world itself. So I think parental control is much needed here, and we are also accepting the limitations of depending on that. Right. So I think அதை தாண்டி வெளியே மற்ற விஷயங்கள் லைக் ஒரு பிளே விளையாடுறதோ இல்ல இன்ட்ராக்ட் பண்றதோ அதிகமா பண்ணோம் அப்படின்னு சொன்னா this won't create much of an impact. Right. So imagine if 2 parents are working and there are grandparents in the house and they are very old and there is a 3-year-old kid who's very hyper. Right. And always runs to the TV, watches Cocomelon, right, which is unregulated. Yeah, of course. And that is a problem. Right. So parental control nu சொல்றப்போ somewhere child see child do. So parentக்கே control வேணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த ஸ்பேஸ்ல. Because even we are so much relied and dependent on screen, it is so ஒரு நார்மல் ஆயிடுச்சு, ரொம்ப காமன் ஆயிடுச்சு, சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஃபோன் வந்து யூஸ் பண்றதுன்றது. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் பேரண்ட்ஸ் ஷுட் பிரிங் தட் அவேர்னஸ் அண்ட் டேக் இட் அஸ் அண்ட் so somewhere I feel parents should take that accountability of not using screen time so that children sees that and changes. True, very true. Parents hold that accountability very, very much. Yeah. Okay, this is a personal question. Okay. We're talking so much about screen time and social media and all that. As a clinical psychologist, how is your relationship with your phone? Thank you. Caught me off guard. So, it was poor. It was poor, especially when I was doing my MPhil. Right. It was poor. Right. So it took us some time எனக்கு அது ஒரு கோப்பிங்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் இஸ் திஸ் ஒரு ரெகுலேஷன் ஒன்று இருக்கு, இன்டர்நெட் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு we can evaluate ன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இட் இஸ் அ செல்ஃப் questionnaire மாதிரி அது. Okay. So I did that on myself and I came to know I use mobile phones pathologically. Oh. Amma, when I was doing my MPhil. Right. But ultimately, we learn. Right. So I think now it would be like 3 to 4 hours mostly. Right. So like எதுக்கு யூஸ் பண்றோம் மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு I have calls, right. I have appointments, I have mails to do. True. So அந்த மாதிரி we can யூஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு நீட் இருக்கு. பட் டூம் ஸ்க்ரோல் பண்றோம் ஆர் சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இஃப் இட் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ப்ராப்ளமேட்டிக். Right. So as we discussed earlier, ஸோ எல்லாருக்கும் ADHD இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு சில சிம்டம்ஸ் இருக்கலாம் விச் மைட் சீம் லைக் ADHD பட் இட் இஸ் நாட். அந்த மாதிரினா என்னெல்லாம் சொல்வீங்க? ஓகே. ஸோ ADHDல ஒரு முக்கியமான விஷயம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷனோ டென்ஷனோ சஸ்டைன்டு டாஸ்க் பண்ணுறதுலையோ எமோஷனல் ரெகுலேஷன்ல ப்ராப்ளம் இருக்கிறதோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு ADHD தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். நான் சொன்ன மாதிரி. பட் பீப்புள் மோஸ்டா என்னோட பிரைவேட் ப்ராக்டிஸ்ல தே கம் அப் வித் லைக் இந்த ஒரு வருஷமா தான் இருக்கு, இந்த புது ஜாப் போனதுல இருந்து தான் எனக்கு இருக்கு, ஆஃப்டர் மை மேரேஜ் எனக்கு இருக்கு, அந்த மாதிரி தே கம் அப் வித் ரீசன்ட் டியூரேஷன்ல தான் அவங்க வருவாங்க. ஸோ வி ஆல்சோ ஹேவ் டு ரூல் அவுட் இது ஒருவேளை ஆங்ஸைட்டியா இருக்குமோ. பிகாஸ் இந்த ஆங்ஸைட்டிலயோ ஸ்ட்ரெஸ்லயோ ட்ராமா ரெஸ்பான்ஸ்லயோ ஆர் வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் லைக் as I said earlier, these all can have executive dysfunction. So executive dysfunction is one exclusive part to ADHD, but not just for ADHD. It can also be a part of any of these disorders as well. It can also like have presentation and like personality disorders la kuda irkalam. So we are not sure unless and until you get evaluated by a professional. Right. Okay, beautifully said. So basic work nu mention pannirundinga. Let's say, is there any test, it could be blood test or it could be anything that people should take for sure
பிஃபோர் மீட்டிங் அ தெரபிஸ்ட் ஆர் லைஃப் கோச் ஆர் எனிதிங், இந்த டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க. இதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்தா ஃபர்ஸ்ட் இதை சார்ட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்டையோ இல்லை ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டையோ போய் பாருங்க. ஓகே. ஸோ ஒரு கம்ப்ளீட் பிளட் ஒர்க் அப்படின்றப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இட் கேன் ஆல்சோ ஹேவ் தைராய்ட் ப்ரொஃபைல், இட் கேன் ஆல்சோ ஹேவ் யோர் வைட்டமின் டி, வைட்டமின் B12, யோர் பிளட் குளுக்கோஸ் லெவல், அந்த மாதிரி ஒரு கம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு கோ வித் தட் போய் பாருங்க. ஏன்னா அதை பண்றப்போ we will get an idea. இது வந்து டிப்ரெஷனா வருதா, இல்லை ஆங்ஸைட்டியா வருதா, இல்ல பயாலஜிக்கலா ஒரு டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால வர சிம்டம்ஸா அப்படின்னு we can know. Right. Yeah. இப்போ ரீசெண்டா நிறைய ரிசர்ச் இஸ் பீயிங் டன் ஆன் கட் அண்ட் பிரெயின் கனெக்ஷன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கூட நிறைய ஆட்ஸ் வருது அபவுட் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர் சேயிங் உங்க கட்டை ஹீல் பண்ணுங்க. ஸோ இஸ் யுவர் கட் அண்ட் பிரெயின் டைரக்ட்லி கனெக்டட்? Yeah, it is connected. This gut brain axis, it is connected. And also your gut secretes almost 90-95% of your serotonin. So that is something very new for all of us. So adanal your gut plays a very very important role. Yeah, I see this because practice la paatha kuda somewhere gut seriyala appadina your sleep is affected. If your sleep is affected, your overall mood is affected. It sort of becomes a loop. ஸோ உங்கள் கட்டில் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் இப்போ சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு பார்த்தா கூட சர்டன் இப்போ ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும் இல்லை எனி சார்ட் ஆஃப் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ சம்வேர் அஃபெக்ட்ஸ் யுவர் கட். அண்ட் இது ஒரு லூப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ சார்ட் ஆஃப் யூ ஹாவ் டு ஒர்க் ஓவராலாக ஹொலிஸ்டிக்காக இதில் நம்ம ஒர்க் பண்ணாதான் ஒரு ஷிஃப்ட்ன்றது கிரியேட் பண்ண முடியும்ன்றது. That's so true. I second whatever you said. இது எனக்குமே இருந்த ஒரு பிரச்சனை தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் மாற்றினேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இல்லை நிறைய பேர்கிட்ட பார்க்குற ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகிறப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறது. இதை வந்து கிளினிக்கலாக ஹவு டு யூ சி, இஸ் இட் ஹெல்த்தி, இதை வந்து ஏன் பண்ணுறாங்க? I don't think it is healthy. It is not healthy. முதல் விஷயம், it is not healthy both physiologically and psychologically. ரொம்ப நேரம் டாய்லெட் சீட்ல உட்காரது, இட் இஸ் நாட் ஹெல்தி. அண்ட் யூ யூஸ் மொபைல் ஃபோன், அது ஒரு கோப்பிங்காகவும் இருக்கலாம். ஆர் அது வந்துட்டு இஃப் ஐ ஹாவ் டு பூப் ஆர் பீ ஐ வில் யூஸ் மை மொபைல் ஃபோன். ஃபோன் இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சென்சேஷனே வரும் அப்படிங்கிறது வந்துட்டு டெவலப் ஆயிடும். இட் வில் பிகம் an association. Yeah. So it is a better highly recommended not to do that. Right. நிறைய ஸ்க்ரீன் டைம் அண்ட் சோஷியல் மீடியா இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா சம்வேர் ஐ ஃபீல் சோஷியல் மீடியா இஸ் ஹைலி இம்பேக்டிங் பீப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அது உண்மையாலே அஃபெக்ட் ஆகுதா ஆர் வாட் டு யூ திங்க்? இட் இஸ் அஃபெக்டிங். எதில் அஃபெக்ட் பண்ணுதுன்னா பீங் ப்ரெசன்ட் இந்த ரிலேஷன்ஷிப். நான் என் பார்ட்னர் கூட எவ்வளோ டைம் கொடுக்குறேன், இன்னொரு half an hour நான் உட்காந்து பேசுறேன்னு சொன்னா how frequently I go back to my phone, how present am I in the relationship, ஃபுல்லா கவனிக்கிறேனா, ஃபுல்லா கேட்கிறேனா, ஆக்டிவா லிசன் பண்றேனா, கம்யூனிகேட் பண்றேனா, or just go back to my phone. That matters. I absolutely agree. And one thing that I see is unrealistic expectation ஒரு விதமா வருதோ அப்படின்றது somewhere நான் என் ப்ராக்டிஸ்ல பார்க்கறதுன்னு. லைக் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதை பண்ணா, லைக் he surprised her with a very big bouquet of roses. எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆர் அந்த பொண்ணு வந்து ஆல்மோஸ்ட் 1000 kilometers டிராவல் பண்ணி பாய் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பண்ணவே மாட்டா. இந்த மாதிரியான ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிரியேட் பண்ணுதோ, வேர் அவங்களால முடியுதுல நீ பண்ணணும், உன்னால முடியுதா முடியலையான்றதை விட ஒரு டிமாண்டா அது ஆகுதோன்றதும் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா பீப்புள் டூ கெட் எக்ஸ்போஸ் டு தீஸ் திங்ஸ் சோஷியல் மீடியா மூலியமா. அண்ட் ஒரு சில பேர் இந்த மாதிரி கம்பேரும் பண்றாங்க, ஒரு சில பேர் they do form a realistic expectations. இது இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம், இப்ப வேண்டாம், முடியாது அப்படின்னு அவங்க டிசைட் பண்றவங்களும் இருக்காங்க. இட் இஸ் மோர் சப்ஜெக்டிவ் in terms of saying that. ஸோ அது அவங்களுக்கு ஏதாவது இம்பேர்மெண்ட் கொடுக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறப்போ இட் ஹேஸ் டு பி டிஸ்கஸ்ட். ரைட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் யூ ஹாவ் டு ஹாவ் தட் அவேர்னஸ். அப்படி இல்லை அப்படின்னா if someone is vulnerable in that space, it could majorly impact them. It could impact. Yeah, depends on the vulnerability. Right.
ஸோ திஸ் இஸ் அ டிஜிட்டல் வேர்ல்ட் அண்ட் அதில் வந்து நம்ம டிஸ்அக்ரியே பண்ண முடியாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஏஐன்றது பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஆகிட்டு வருது. அண்ட் நிறைய பேர் ஏஐ அவங்களோட பர்சனல் ஃப்ரெண்டாகவும் சரி தெரபிஸ்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஹவு டு யூ சி ஆர்த்தி? It is true. AI is slowly becoming from ஒரு generational ஒரு டூலாக இருக்க வேண்டியது இட்ஸ் slowly becoming as a decisional tool. ரைட். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இட் வேலிடேட்ஸ். ரீசெண்டாக தான் வந்துட்டு நிறைய பெரிய எல்எல்எம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தே ஆர் ரிலீசிங் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ இஃப் யூ கோ வித் cardiac complaints it says go see a cardiologist. But if you go tell the AI that I'm sad, it validates you. It won't tell you to go see a psychiatrist. But now they're developing it. And what I would say is AI can be used efficiently. It is not the AI. It is the people who use the AI. Right. ஸோ ஏஐயே ஒரு தவறான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இட் ஹஸ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆஸ் வெல். ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம், அது வந்து இட் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட். ஐ டூ அக்ரி. வி ஹாவ் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று அப்படின்னு பார்த்தா as you mentioned AI validates our feeling. நம்ம என்ன சொன்னாலுமே சரி, எங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்க, மை மதர் இஸ் அ பேட் மதர் அப்படின்னா எஸ் படி ஐ சி வேர் யூஆர் கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்கிறப்போ இட் ரீஎன்ஃபோர்சஸ் ஃபார் மீ. ஸோ ஹவு ஐ சி திஸ் அப்படின்னு பார்த்தா use AI as you mentioned in a way which it helps you, not in an emotional space என்றது I would say, because AI is friendly, not your friend, and it can never do what a professional can do, which is sit in front of you and hold that space for you emotionally. அப்படின்றது I will always stand on. That's true. I agree whatever you're saying, because AI can validate, but it doesn't point out இங்க நீங்க ஒர்க் பண்ணணும், அங்க நீங்க ஒர்க் பண்ணணும். AI hallucinates. AI brings up informations. AI can gaslight you as well. It cooks out of thin air. So true. Right. So I think it is use it more regulated way. Okay Aarthi, so we're towards the end of our session. So ஒரு rapid fire போயிடலாம். So I'll ask you questions, yes or no சொல்லணும், இல்லை ஒன் வேர்ட் ஆன்சரில் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? போயிடலாமா? ரைட். ஃபோன் இன் த பாத்ரூம்? No. ரீல்ஸ் ஆர் லாங் ஃபார்ம்டு கான்டென்ட்? Long formed content. Multitasking, useful skill or myth? Myth. Dopamine detox, science or marketing? Marketing. Boredom, problem or necessary skill? It's a skill. Self-diagnosis, helpful or risky? Risky. ADHD screening questionnaires, useful or dangerous? Useful. One habit you would recommend to protect attention? Any sustained attention கொடுக்குற hobbies like reading, painting, drawing அந்த மாதிரி. Okay. ADHD today, overdiagnosed or underdiagnosed? Both. Okay. So yes, Aarthi, so that is the end of our session. So நம்ம நிறைய பேசணும் about social media, screen time, parenting, and so many things were discussed, and I'm pretty sure this is very impactful and helpful for people who are watching this video. And ADHD இருக்கா இல்லையா அப்படின்றது டுவர்ட்ஸ் இந்த வீடியோ எண்டில் அவங்க ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா they can always reach out to you to get the diagnosis. So yes, thank you so much for your presence today. I had a wonderful time. Thank you so much. Thank you, Nithu. Thank you for having me. It means a lot.